Hi guys, welcome back to my channel Sandhya's Life and Looks. So இன்னைக்கு வந்து இந்த லுக் தான் பார்க்க போகிறோம், கெஸ்ட் மேக்கப். ஸோ கல்யாண பொண்ணு மட்டும் ரெடி ஆனால் போதுமா? கல்யாண பொண்ணு கூட இருக்கிறவங்களும் ரெடி ஆகணும்ல. ஸோ அதுக்கான லுக் தான் இது. இது எப்படி பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எப்போ எது எப்படி யூஸ் பண்ணணும்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. அப்படியே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டோனர், நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர், next primer, next Kryolan palette ல இருந்து தான் ஆரஞ்சு கலர் கரெக்டரும் green கலர் கரெக்டரும் எடுக்க போறேன். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன், மேபிளினோட லூமி மேட் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். 2 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் ப்ளஷ்ஷும் கான்டோரும் ஹைலைட்டும் பண்ணிடலாம். ஸோ ப்ளஷ்க்கு ஃபாரெவர் 52 தான் எடுத்திருக்கேன். கான்டோர், ஹைலைட்க்கு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி செட்டிங் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு செட் பண்ணிடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எல்லா பவுடர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க. அதனால் ஃபாரெவர் 52ஓட செட்டிங் ஸ்ப்ரே. நெக்ஸ்ட் செட்டிங் பவுடர், ஃபாரெவர் 52ஓட லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன், லூஸ் செட்டிங் பவுடர். இதுவே நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பவுடர் யூஸ் பண்ணணும். பெட்டர் நீங்கள் வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படி பண்ணால் பவுடர் வருதா? பீ பஃப்பில் கொஞ்சமாக இப்படி டச் பண்ணிவிட்டு அதை ஹேண்ட் பின்னாடி இப்படி ஜஸ்ட் எக்ஸஸ்லாம் எடுத்துருங்க. பவுடர் போடுறதுக்கு முன்னாடியே ஏதாவது கரெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சரி பண்ணிவிடுங்க. இல்லைனா ஒன்ஸ் நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ஹைலைட் பண்ண ஏரியாஸ் மட்டும்தான் நான் பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடம்லாம் வந்து சீக்கிரமாக மேக்கப் வந்து ரிமூவ் ஆகும். அதனால் இங்கே வந்து பவுடர்ஸ் வந்து கம்பல்சரி. அந்த இடம் பவுடர் வைக்காமல் விட்டிங்கன்னா 1 hour கூட தாங்காது. ஐப்ரோஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ் வந்து ப்ரஷ் பண்ணிவிடுங்க. ஸோ ஐப்ரோஸ்க்கு LA கேர்ளோட ப்ரோ பொமேட் எடுக்கிறேன். ஸோ ஐப்ரோஸ் முடிஞ்சிடுச்சு. கண்ணுக்கு வந்து கன்சீலர் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோக்கு போயிடலாம். ஐஷேடோக்கு ஃபேஸஸ் கனடாவோட பேலட் தான் எடுக்கிறேன். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. அது உங்கள் ஸ்கின்னோட மர்ஜ் ஆகிடும், தெரியுதா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன், டிவைன் சொல்லிட்டு.
அந்த ஷேட் வந்து ஸோ அப்படியே நம்மளோட ஸ்கின் கலரோடய அப்படியே மர்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கலர் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். வின்சம் இந்த மாதிரி நல்ல பர்பிள் கலரில் இருக்குது. இது வந்து அவுட்டர் லேயரில் கொடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து ஹாலோ ஐஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கேயும் இதே கலர் ஃப்ரண்ட்லேயும் இதை மாதிரி போட்டதுக்கப்புறம் சென்டரில் கேப் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஏதாவது ஷிம்மர் கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் இதில் இருந்து கிளாமரஸ், இது கூட கேப்டிவேட்டிங், கொஞ்சம் கோல்டேனா ட்ரெஸ்க்கு மேட்சாக இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் தென் அதே பர்பிள் கலர் கீழையும் போட்டுடுறேன். நெக்ஸ்ட் ஐலைனர் அண்ட் மஸ்காரா ரெண்டுமே ஸ்விஸ் பியூட்டிலேருந்து எடுக்கிறேன். பவுடர் ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் ரெண்டுத்துக்குமே கேரக்டர் காஸ்மெட்டிக்ஸில். அண்ட் ஹைலைட்டர் லிப் லைனர் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து எடுத்துருக்கேன். லிப்ஸ்டிக்கும் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து மேட் லிப் அது எடுக்கிறேன். ஷேட் வந்து நியூட் பாம். மஸ்காரா ஸ்விஸ் பியூட்டியில். ஃபைனலாக ஃபேஸஸ் கனடாவோட ஃபிக்ஸர். டன். ஸோ இதுதான் ஃபைனல் கெஸ்ட் மேக்கப் லுக். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன மேக்கப் லுக் பண்ணலாம், என்ன டுட்டோரியல் உங்களுக்கு வேணுமோ அதை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அண்ட் இந்த லுக் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. டாடா.